பிரியமானவர்களே, தவறு செய்த ஒருவரை சரியான முறையில் அவருடைய தவறை சுட்டிக்காட்டி தனது தவறை உணர்ந்து பாவ மன்னிப்பு பெற்று இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வழிகாட்டுவது ஒரு சால சிறந்ததாகும் என்று நாம் பார்க்கின்றோம். இதனால் ஒருவரை அழிவிலிருந்து நாம் மீட்கின்றவர்களாக இருக்க முடியும். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 29 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். இவர் வெளிப்படுவதற்கு முன்னே மனந்திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து யோவான் இஸ்ரவேலர் யாவருக்கும் பிரசங்கித்தான். யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? நான் அவரல்ல, இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சையை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான். சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த இரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். மரணத்துக்கு ஏதுவானதொன்றும் அவரிடத்தில் காணாதிருந்தும் அவரை கொலை செய்யும்படிக்கு பிலாத்துவை வேண்டிக் கொண்டார்கள். அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள். இந்த பகுதிக்கு நாம் வாக்கருளப்பட்ட மேசியா என்று நாம் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் தாவீதின் சந்ததியில் மேசியா தோன்றுவார் என்பதும் அவர் எல்லாருக்கும் இரட்சகராக இருப்பார் என்பதும் வாக்கருளப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம். அந்த வாக்குத்தத்தமானது இயேசுவில் நிறைவேறியது. மனந்திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை பிரசங்கித்த யோவான் ஸ்நானகனும் மேசியாவின் வருகையை பற்றி கூறியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். உலகத்தை இரட்சிக்க மேசியா தோன்றுவார் என்பது தெளிவாக இருந்தாலும் அநேகர் அதை விசுவாசிக்கவில்லை, அவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவும் இல்லை என்று நாம் காண்கின்றோம். வசனம் 26 நாம் பார்க்கும் பொழுது, இந்த இரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்கிறார். ஆகவே ஆண்டவரை அறியாதவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இந்த இரட்சிப்பின் வசனம் அருளப்பட்டிருக்கிறது என்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்து அவரை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த யூத தலைவர்கள் ஆலயங்களில் வாசிக்கப்படும் தீர்க்க தரிசன வசனங்களை அறியாமல் ஆண்டவரை மேசியா என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். எந்த பாவமும் செய்யாத இயேசுவை கொலை செய்ய பிலாத்துவை அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். ஆண்டவரை குறித்து எல்லாம் நிறைவேறின பின்பும் தாங்கள் தவறு செய்தோம் என்று உணராமல் தாங்கள் எல்லாவற்றையும் சரியாகத்தான் செய்தோம் என்று இருந்தனர். நாமும் வேத வசனங்களை வாசிக்கிறோம், உபதேசத்தை கேட்கிறோம், ஆனால் நாம் பாவி என்று உணராமல் நீதிமானாக நாம் நினைக்கின்றவர்களாக இருக்கின்றோம். நீதிமான் ஒருவனும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகினோம். ஆகவே இரட்சிப்பு நமக்கும் உரியது, நாமும் அதை பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, என்னை இரட்சிக்க வந்த உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள உதவும் ஆண்டவரே. ஆமேன்.